நான் விஜயகுமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாமன் அப்படின்னு ஒரு மாமன் அப்படிங்கிற இந்த படத்தை சூரிய அவர்கள் ஒரு கதையை உருவாக்கி எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. நடிகர் சூரிய அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை மையமாக வச்சு இந்த கதையை அவர் உருவாக்கியிருக்காரு. இந்த கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள். இதை கே குமார் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா சூரிக்கு ஜோடியா ஐஸ்வர்யா லட்சுமி வச்சிருக்காங்க. சூரியோட அக்காவா சுவாசிதா நடிச்சிருக்காங்க. அப்புறம் பாலசரவணன் நடிச்சிருக்கிறாரு, ராஜ்கிரண் நடிச்சிருக்கிறாரு, விஜய் நடிச்சிருக்காரு. இப்படி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித கதைகளை சொல்லுங்க. ஒரு குடும்ப பாங்கான கதையை அற்புதமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை உருவாக்கி சொல்லியிருக்கு. அதாவது சூரியோட அக்கா சுவாசிகா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 10 வருஷமா குழந்தை இல்லை. 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தை மேல தம்பி சுவாசியோட தம்பி சூர்யா பயங்கர பாசம் வைக்கிறார். சூரிய அந்த பாசம் மாமன் மச்சான் பாசம் பெரிய லெவலில் ஆயிருக்கும். அதனால என்ன பண்றாங்க, 6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மாமா விட்டு மச்சான் பெரிய மாட்டாங்க. அப்பா அம்மா கூட போய் தங்க மாட்டேன், மாமா கூட போய் அவங்க தங்கிடலாம். பள்ளிக்கூடத்துக்கு போட்டாதான் சரி, எங்க போட்டாலும் மாமா தான் கூட்டி போகணும், மாமா தான் கூட்டிட்டு வரணும். இந்த சூழ்நிலையில இவங்க அக்காவுக்கு குழந்தை பிறகு பிரசவம் பார்க்குறாங்க டாக்டர். அவங்க அதான் ஐஸ்வர்யா லட்சுமி. அவங்க என்ன பண்றாங்க, சூரிய அக்கா மேல வச்சிருக்கிற பாசம், பெண்கள் மேல இதையெல்லாம் பார்த்து அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சு. இவரு அவங்கள லவ் பண்றாங்க. 2 பேரும் கல்யாணமும் ஆயிடுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பையனை அவங்க ரொம்ப அனுசரிச்சு, சூரியோட அக்கா பையனை ரொம்ப அனுசரிச்சு போறாங்க ஐஸ்வர்யா லட்சுமி. அப்படி இருந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் யாராலையும் அதை ஜீர்ணிச்சு முடியும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அன்பை செலுத்தலாம், அதிகப்படியா செலுத்தினா அதுவும் கசந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். இந்த மாதிரி தான் அன்போட கையை இறுகப்பட்டலாம், ஆனா வலிக்குதுன்னு சொன்னா விட்டுரு அப்படின்னு ஒரு வசனம் சொல்லு. அற்புதமா சொல்லப்பட்டது. எதுக்குமே ஒரு அளவுகோல் வேண்டும். அளவை மீறி செயல்படும் அனைத்துமே சிக்கலில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அப்படிங்கிறத அந்த கதையோட அடித்தளமாக அமைச்சிச்சு. இதுல அவர் அந்த அக்கா பையன் மேல இருந்த மச்சான் மேல இருந்த பாசத்துல மனைவியை செய்ய கண்டுக்க கணவன் மனைவி எப்படி வாழ்வது என்ற ஒரு விஷயத்த ராஜ்கிரண் குடும்பத்தின் மூலமா அற்புதமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உறவுகள் மேல் பயங்கரமா பற்றுதல் வச்சுட்டா அதனால ஏற்படும் சிக்கல்கள் என்னங்கிறத சூரியன் மூலியமா சொல்லியிருப்பாங்க. ஒரு புருஷன் தன் மனைவியை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஐஸ்வர்யா லட்சுமி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் குடும்பத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் உறவுகளுக்காகவும் இந்த கதை உருவாக்கப்படும். இதனுடைய முக்கியமான பாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உறவுகள் பலமாக இருக்க வேண்டும், ஆனால் பாரமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த கதையோட அடித்தளம். உறவுகள் பலமாக இருக்கலாம், ஆனால் பாரமாக இருக்கக்கூடாது. மாபெரும் விஷயத்தை இந்த படம் மக்களுக்கு சொல்கிறது. ஆகவே அனைவரும் திரையரங்கிற்கு செல்லுங்கள், குடும்பத்தோடு சென்று இந்த படத்தை பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த படத்தில் சொல்லப்படும் அனைத்து விஷயங்களும் உங்கள் மனதிலும் பதியும், உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் அதை பின்பற்ற முடியும் என்று கூறி கேட்கிறேன். நன்றி.